எழுச்சிருக்கீங்களா? ஆட்சிக்கு வந்த முதல் நாள் நான் போட்ட முதல் கையெழுத்து இந்த திட்டத்துக்கு தான். தமிழ்நாட்டு பெண்களுக்காக குடும்பத்தில் ஒருத்தன் இருப்பேன்னு நான் கொடுத்த பவர்ஃபுல் சிக்னல் தான். இன்னைக்கு 900 கோடி முறை விடியல் பேருந்துகள்ல பெண்கள் பயணிச்சிருக்காங்க. புள்ளி விவரத்தோட சொல்லணும்னா விடியல் பயண திட்டம் வந்த பிறகு பேருந்துல பெண்கள் பயணிக்கிறது 40 விழுக்காட்டுல இருந்து 70 விழுக்காடாக உயர்ந்திருக்கு. நினைச்ச இடத்துக்கு யாரையும் எதிர்பார்க்காம என் சகோதரிகள் பயணிக்கிறாங்க. அடுத்து முக்கியமான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இதை நிறைவேற்றவே முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க, சவால் விட்டாங்க. நான் நிறைவேற்றி காட்டினேன். நிறைவேற்ற காட்டினது மட்டும் இல்ல, திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு வருகிற போது 2000 ரூபாயாக உயர்த்த போறேன். 1000 2000 கடந்து ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிற நம்ம பெண்களுக்கு இந்த அரசு தரக்கூடிய ரெஸ்பெக்ட் தான் உரிமை தொகை. இதே போல மற்றொரு திட்டம் புரட்சி திட்டம், புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் வந்த பிறகு பெண்கள் கல்லூரியில் சேர்வது 34 விழுக்காடு அதிகரிச்சிருக்கிறதா ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இது போல திருமணத்துக்கு பிறகு திரும்ப படிக்க வந்த ஒரு பெண்ணுக்கு மேக்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு இதன் மூலமாக படிச்சு முன்னேறி கூட பெண் பேசினாங்க. நான் அன்பு மகளை அழைச்சு உச்சி முகந்து பாராட்டி உச்சந்தலையில முத்தம் கொடுத்து என்னுடைய பேனாவை எடுத்து அன்பளிப்பாக கொடுத்தேன். இதுதான் புதுமை திட்டத்தினுடைய வெற்றிக்கு சான்று. அடுத்து என் மனசுக்கு நெருக்கமான திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ஸ்டாலின் அண்ணனே ஸ்கூல்ல சாப்பாடு போடுறாரு, ஏன்னா அவங்க நிம்மதியா பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்க. அதே போல வெளியூர்களை வேலைக்கு போற பெண்கள் அங்க பாதுகாப்பா வசதியோட தங்குவதற்காக நாம தொடங்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் தோழி விடுதிகள். 19 மாவட்டத்தில் தந்துட்டோம். ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை பாராட்டி அவங்களும் செயல்படுத்த போறதா அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இதனுடைய மிகப்பெரிய வெற்றி.